ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் கேஷுவல் vlog வித் தீபிகா. என்னோடய வாய்ஸ் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, கைண்ட்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த டீச்சர்ஸோட லைஃபே வந்து ஆக்சுவலி இப்படி தான் போகும்னு நினைக்கிறேன். மண்டே டு சண்டே இந்த 7 days எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்களோட வாய்ஸ் வந்து நாட் எங்களோட வாய்ஸ், டீச்சர்ஸோட வாய்ஸ் வந்து மண்டே டு வெட்னஸ்டே வரைக்கும் ஆர் மண்டே டு தேர்ஸ்டே 2 days வந்து நார்மலாக இருக்கும், அவங்களோட ஓன் வாய்ஸில் தான் பேசுவாங்க. ஆனால் இந்த வெட்னஸ்டே ஆர் தேர்ஸ்டேலேருந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக போயிடும், கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி பை ஃப்ரைடே ஈவினிங்லாம் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும், அப்படியே கரகரகரன்னு மாறிடும். சரி, சாட்டர்டே அண்ட் சண்டேயில் கொஞ்சம் அதை பழைய நார்மல் வாய்ஸு கொண்டு வரலான்னு பார்த்தா என்னதான் நம்ம ட்ரை பண்ணி கொண்டு வந்தாலும் அகெயின் மண்டே ஸ்கூலுக்கு போயிட்டோன்னா நம்மளோட வாய்ஸ் வந்து பழையபடி சேஞ்ச் ஆகிடும். சரி, ஓகே ஃபைன், பட் இது தானே டீச்சர்ஸோட ஜாபே, பட் இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு நம்ம அதெல்லாம் வந்து ஒரு ஜாலியாக தான் நம்ம வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. என்ன தான் நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இருந்தாலும், வாய்ஸ் சேஞ்ச் ஆனாலும், டிப்ரெஸ் ஆனாலும், ஹெல்த் இஷ்யூஸ் வந்தாலும் அதெல்லாம் நமக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியாது. நம்ம வந்து டீச் பண்ணும் போது, நம்ம பசங்களுக்கு வந்து டீச் பண்ணும் போது அவங்க அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நல்லா மார்க் வாங்கும் போது, இதெல்லாம் பார்க்கும் போது கிடைக்கிற சந்தோஷம் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள்லாம் நடக்கும் போது நமக்கு அது ஒரு பெரிய ட்ராபேக்காக நம்ம வந்து ஃபீல் பண்ண மாட்டோம். பூஜை ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் நாங்கள் வந்து நவம்பரில் வந்தோம். நவம்பர், டிசம்பர், ஜான்வரி வந்து ரெகுலராக நான் சாமி கும்பிட்டுக்கிட்டே தான் அந்த எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல். இந்த ஃபெப் அண்ட் மார்ச்லேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து அந்த டென்ஷன் வர லைஃப்பில் வர டென்ஷன்லாம் பார்க்க சாமி கும்பிட்றதே ஆக்சுவலி நிப்பாட்டிட்டேன். ஸோ திரும்பவும் இப்போ தான் வந்து ஒரு லாஸ்ட் 1 வீக்காக வந்து லைஃப்பில் நிறையா மாற்றங்கள்லாம் நடந்திருக்கிறதுனால அகெயின் ஓகேடா ஃபைன், நம்ம வேறு எங்கே போவோம் அப்படின்ட்டுன்னு சாமி ரூமெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு என்னோடய ஸ்டடி டேபிளையும் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக ரெடி பண்ணிட்டேன். ஆக்சுவலி ரூமுன்றது எங்களோட ரூம் இது ஆக்சுவலி. ஆனால் வந்து நிறைய திங்ஸ்லாம் இங்கே இருக்காது. கிச்சனில் மட்டும்தான், கிச்சன் அண்ட் ஷெல்ஃபில் மட்டும்தான் எக்கச்சக்கமாக திங்ஸ் இருக்கும். ஆனால் ரூம் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். ஒரு சைடு வந்து என்னோடய ரூம்மேட் ஒர்க் பண்ணுறதுக்காக அவங்க ஒரு டேபிள் வச்சுருக்காங்க, மற்றபடி வேறு எங்கேயுமே இருக்காது. ஸோ ஒரு சைடு வந்து என்னோடய ஸ்டடி டேபிளை போட்டு நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக, என்னோடய கிளாஸஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக அதை நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து ஈவினிங் 7 or 7:30 சாப்பிட்ருவேன்ட்டுன்னு. ஆனால் லாஸ்ட் வீக்லேருந்து பார்த்தீங்கன்னா நைட் 9:30 or 10 o'clock ஆகிடுது சாப்பிட்றது. கொஞ்சம் ஒர்க்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் டயர்டாகி அந்த ஒர்க் இந்த ஒர்க்குன்னு மாற்றி பார்த்துட்டு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மண்டே நைட்டு பார்த்தீங்கன்னா 10 o'clock ஆகிடுச்சு சாப்பிட்றதுக்கே. பட் இட்ஸ் ஓகே, பட்னியாக தூங்கக்கூடாது அப்படின்றதுக்காகவே வந்து சாப்பிட்டுட்டேன். தூங்கும் போது டைம் வாஸ் அரவுண்ட் 11 ஆகிடுச்சு. ஆனால் அவள் அடுத்த நாள் மார்னிங் வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் போடணும் இல்லையா. ஸோ அதுக்காக வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் என்னெல்லாம் இருக்கோ, ஆக்சுவலி கம்மியாக தான் இருக்குது. பாதாம், கொஞ்சம் காஞ்ச திராட்சை, அத்திப்பழம், டேட்ஸ், இது மட்டும் தான் இருக்குது. இந்த பிஸ்தா, வால்நட் இது எல்லாமே வந்து காலி ஆகிடுச்சு. பிளாக் கிரேப்ஸ் இருக்கும் இல்லையா, அதுவும் காலி ஆகிடுச்சு. சரி, இருக்கிறத போட்டு பண்ணுவோன்ட்டு பாதாம் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 5 ஆட் பண்ணிக்கிட்டேன். எப்பயுமே 5 தான் போடுவேன், இந்த வாட்டி 10 பாதாம் போட்டேன், பிகாஸ் அது ரொம்ப எக்ஸஸாக இருக்குன்ட்டுன்னு. எனக்கு வந்து கொஞ்சம் ஹேர் ஃபால் இஷ்யூ நடுவில் இருந்தது. லாஸ்ட் ஒரு 2 months-ஆகவே சொல்லலாம். அந்த சம்மர் டைமில் வந்து பயங்கர ஹேர் ஃபால், அப்படியே கையில் சும்மா இப்படி நான் தொட்டாலே முடி கொட்டுற மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் இந்த ஹெச்கே வைட்டல்ஸோட பயோட்டின் டேப்லெட் வந்து நான் ஒரு 4-5 months-ஆகவே எடுத்துகிட்ருக்கேன். இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ் தான், 60 tablets இருக்கும், 500 rupees. என்னோடய கொலீக் ஒருத்தவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு நிறையா ஹேர் க்ரோத் இருந்தது, ஹேர் ஃபால் கம்மியாயிருக்குன்னு சொன்னாங்கன்ட்டு சரி ஓகே நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலி டாக்டர் சஜஷன் இல்லாமல் நம்ம இது மாதிரி எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. என்ன தான் ஆகுதுன்னு பார்ப்போம், எவ்வளோ லைஃப்பில் பார்த்தாச்சு, இதையும் பார்த்துருவோமே அப்படின்னு தான் ட்ரை பண்ணேன். பட் தேங்க் காட் எனக்கு ஏதோ இப்போ வரைக்கும் நான் ஒரு 4-5 months-ஆக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு எதுவுமே வந்து சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே காட்டல. அண்ட் தூங்கிறதுக்கு முன்னாடி சாமிக்கு படைத்த கல்கண்டையும் சாப்பிட்றலாம், பிகாஸ் நைட் அதை அப்படியே வச்சிட்டோன்னா பல்லியோ இல்லை வேறு ஏதாவது பூச்சோ அதில் விழுந்துற போகுது அப்படின்றதுக்காக அதையும் சாப்பிட்டுட்டு நைட் அரவுண்ட் 11 o'clock கிட்டே வந்து தூங்க போனேன். ஆனால் எனக்கு இருக்கிற ரொம்ப ஒரு பேட் ஹேபிட்டுன்னு சொல்கிறதா இல்லை இதுதான் என்னோடய பாடிக்கு அடாப்ட் ஆகிருக்கேனா அப்படின்றது எனக்கே தெரியல. 9 o'clock பெட்டுக்கு போனால் தான், 8:30 or 9 o'clock நான் பெட்டுக்கு போனால் மட்டும்தான் மார்னிங் வந்து 4:45 or 5 o'clock என்னால் எழுந்திரிக்க முடியும். நான் வந்து ப்ரீவியஸ் டே நைட் 11 o'clock தூங்கினதுனால நான் மார்னிங் வந்து 5:35 ஆகிடுச்சு எழுந்திரிக்க. அதுவும் வந்து பயங்கர தூக்க கலக்கத்தோடு எழுந்திரிச்சேன், வேறு வழியே இல்லை அப்படின்ட்டுன்னு. இதே நம்மலாம் வந்து பார்த்திங்கன்னா வீடு எடுத்து அம்மா கூட இருக்கோம், பேரண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இருக்கோம் அப்படின்னா நம்ம தாராளமாக 7 o'clock கூட எழுந்திரிச்சு நம்ம போகலாம், பிகாஸ் அவங்களே எல்லாமே பண்ணிவிடுவாங்க. ஆனால் இங்கே நம்ம மட்டும்தான் இருக்கோம், நமக்கு நம்ம தானே செஞ்சாகணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன்லேயே வந்து யோசிச்சுட்டு எப்படியோ வந்து எழுந்திரிச்சிட்டேன்.
ஒரு 1 வீக்காகவே ஆக்சுவலி என்னோடய ஸ்லீப் ரொட்டீன் வந்து இப்படி தான் போயிட்டுருக்கு. அதை திரும்ப வந்து ஃப்ரம் மண்டே ஆன்வர்ட்ஸ் ஜூலை 1லேருந்து பேக் டு நார்மல் வரணும். 9:00 9:30க்கே பெட்டுக்கு போயிடணும் அந்த ஃபோன்லாம் தூக்கி போட்டு அப்படின்ட்டு இருக்கேன். மார்னிங் சம்டைம் பசிச்சதுன்னா காஃபி குடிக்கிறது வழக்கம் தான். ஸோ அதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஆனால் ஆஃப் டம்ளர் தான் எடுத்துப்பேன். ஆஃப் டம்ளர் வந்து ட்ரை ஃப்ரூட் ஜூஸ்க்கு போட்டுப்பேன். ஆஃப் டம்ளர் வந்து காஃபி எடுத்துப்பேன். ஸோ மண்டே என்னோடய ட்ரெஸ் பார்த்திங்கன்னா இந்த காப்பர் கலர் ட்ரெஸ் சல்வார் தான் நான் வந்து ஸ்கூலுக்கு போட்டு போயிருந்தேன். எனக்கு இது வந்து மோஸ்ட் ஃபேவரட். என்னோடய எல்லா ட்ரெஸ்லேயுமே வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் பிடிக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ் தான். ஆனால் இது நான் வந்து ஒரு 4 months ஒன்ஸ் 5 months ஒன்ஸ் தான் இந்த ட்ரெஸ்லாம் போடுவேனே, அவ்வளோ சீக்கிரம் போடவே மாட்டேன். அண்ட் அன்றைக்கி நான் குக் பண்ணது பன்னீர் பிரியாணி, ரைத்தா அண்ட் மார்னிங் ஆஸ் யூஷுவல் ட்ரை ஃப்ரூட் ஜூஸும் போட்டு வச்சிட்டேன். எனக்கு இருக்கிற இந்த கெட்ட பழக்கம் என்னன்னா, நான் எனக்கு குக் பண்ணும் போது அதை நான் டேஸ்ட் பண்ண மாட்டேன். இந்த உப்பு பார்க்குறது காரம் பார்க்குறதுலாம் எனக்கு வரவே வராது. நான் டேஸ்ட்டே பண்ண மாட்டேன். எப்படி டேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுவீங்க? அது நல்லா இல்லைனா என்ன பண்ணுவீங்கன்னா 90% நாட் 90%, 80% வந்து சொதப்பாமல் தான் இருந்திருக்கு. ஆனால் அந்த மீதி 20% எப்பயாவது வந்து ரொம்ப சால்ட் ஆகிடும், இல்லை ரொம்ப காரம் ஆகிடும், இல்லை உப்பே இல்லாமல் கூட போயிருக்கோம். அன்றைக்கி அப்படி தான் பன்னீர் பிரியாணியில் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் பிரியாணிலேயும் உப்பு அதிகமாக போயிடுச்சு. ரொம்ப அதிகமாக இல்லை, கொஞ்சம் நாங்கள் எப்பயுமே எடுத்துக்கிற குவான்டிட்டியை விட அதிகமாக இருந்தது. ரைத்தாலேயும் உப்பு வந்து கரெக்டாக இருந்ததுனால கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அன்றைக்கி வந்து பண்ணிட்டோமே, அது கொஞ்சம் காஸ்ட்லி ஆச்சு அப்படின்றதுக்காகவே அதை சாப்பிட்டேன். அன்றைக்கி மண்டே ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் வந்து எனக்கு வாய்ஸ் ரொம்ப முடியல, ரொம்ப டயர்டாகிட்டேன் அப்படின்னா மட்டும்தான் டீ எடுக்கிறது. இல்லைனா அங்கே டீ வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து அதுக்கு பதிலாக காஃபி இல்லை டீ. ஈவினிங் மோஸ்ட்டாக டீ தான். அண்ட் நாங்கள் அந்த ரஸ்க் வேறு வாங்கி வச்சுருக்கோம் இல்லையா, டிமார்ட்டோட வீடியோலேயே நான் அதை காட்டியிருப்பேன், எலைட் ரஸ்க்கு. ஸோ அதுக்காகவே வந்து டீ வந்து வீட்டில் போட்டு தான் நான் வந்து குடிக்கிறது மோஸ்ட்டாக. அண்ட் சரி ஓகே, கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படி என்ன தாண்டா நம்ம வெயிட்டில் இருக்கோன்னு பார்த்தா 66.5ன்னு காட்டிடுச்சு. கொஞ்சம் தான் இது. சம்டைம்ஸ் பார்த்தா ரொம்ப வந்து வெயிட் லாஸ் ஆன மாதிரி இருக்குது, சம்டைம்ஸ் பார்த்தா ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. அது எதனால் இவ்வளோ வேரியேஷன் இருக்குது அப்படின்றது எனக்கு சீரியஸ்லி தெரியல. இன்னும் நம்மளோட அந்த ஹெல்த் சைக்கிள் வந்து ப்ராப்பராக இல்லையோ, இன்னும் நமக்கு அதை ஒழுங்காக பேலன்ஸ் பண்ண வரலையோ. இந்த தூங்குறதா இருக்கட்டும், சாப்பிட்றதா இருக்கட்டும், ஒர்க்கிங் ஹார்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம ப்ராப்பராக வந்து பண்ணோன்னா மட்டும்தான் வந்து நம்மளோட வெயிட்டும் அதுக்கு ஏற்ற மாதிரி வரும். இல்லைன்னா கண்டிப்பாக வேரியேஷன் இருக்கும் தான் அப்படின்னு எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார். ஸோ அன்றைக்கி நைட்டும் வந்து சரி, ப்ரீவியஸ் டே நைட்டே வந்து லேட் ஆகிடுச்சு, 10 ஆகிடுச்சு. ஸோ மண்டே ஈவினிங் ஆச்சு, நம்ம சீக்கிரம் சாப்பிட்ருவோம். சீக்கிரம் சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு கொஞ்சம் ஒர்க்லாம் பார்த்துட்டு, கொஞ்சம் இல்லை நிறையாவே இருந்தது, அந்த ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு தூங்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்தோடனே 2 தோசை, பிகாஸ் டீ அண்ட் ரஸ்க் வேறு சாப்பிட்றேன் அப்படின்றதுனால 2 தோசை அண்ட் கொஞ்சம் 1 கப் டீ அண்ட் கொஞ்சம் ரஸ்க்கும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானில் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். பார்க்குற நீங்கள் பேச்சுலர்ஸா, இல்லை வந்து இப்போ தான் மேரிட் ஆகிருக்கு, ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் உங்களோட லைஃப்பை பிகின் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஹூம்ஸோ எவர் இட் இஸ், இன்ஸ்டெட் ஆஃப் ட்ரிங்கிங் இந்த டீ, காஃபி, அப்புறம் இந்த மில்க் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் வேறு என்னெல்லாம் வந்து குடிப்பீங்க அப்படின்றத மறக்காமல் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்க்குற எனக்குமே வந்து அது ஒரு புது இன்ஃபர்மேஷனாக இருக்கும், நானும் ட்ரை பண்ணுவேன். அண்ட் ஹூ எவர் இட் இஸ், எனி ஆடியன்ஸ், யார் பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கும் வந்து ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் இருக்கும். இல்லை மில்க்லேயே வந்து இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுவீங்களா, ஹெல்த்தியாக வேறு ஏதாவது ட்ரிங்க் ஏதாவது இருந்தால் அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் இந்த வெஜிடேரியன்ஸ், என்ன மாதிரி வெஜிடேரியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மில்க் இல்லாமல் வந்து சர்வே பண்ணுறதுக்கு. எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மில்க்லாம் தேவை. மில்க் இல்லாமல் நான்லாம் இருக்கவே மாட்டேன். எந்த ஹாஸ்டல், நான் இதோட 3 ஹாஸ்டலில் இருந்திருக்கேன். 3 ஹாஸ்டல்லையுமே நான் ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி வந்து மில்க் இருக்கா, இல்லை நீங்கள் டீ காஃபி கொடுக்குறீங்களா, இதுதான் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் இதாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த ரூம் செக் பண்ணுறது, மற்ற திங்ஸ்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் செக் பண்ணுவேன். எனக்கு வந்து பால் வந்து மேண்டேட்டரி. அது பால் ஐட்டமில் என்ன கொடுத்தாலும் நான்லாம் சாப்பிட்ற ஆள். என்ன மாதிரி எத்தனை பேர் இந்த மில்க் ப்ராடக்ட்ஸ் மேலே ரொம்ப க்ரேஸியாக இருக்கீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து இந்த ஈவினிங் டீ பார்த்திங்கன்னா என்னோடய ரூம்மேட்டே அவங்களே வந்து போட்டு வச்சுருவாங்க. அரௌண்ட் 5:30க்கெலாம் அவங்களுக்கு போடும்போது எனக்கும் சேர்த்து போட்டு வச்சுருவாங்க. அவ்வளோ ஸ்வீட்டான கேர்ள். அன்றைக்கி வந்து அந்த மந்த்லி 2 or 3 அவங்க வந்து ஆஃபீஸ் போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் வந்து நானே போட்டு குடிச்சிடுவேன். பிகாஸ் அவங்க வரத்துக்கு ஒரு 7:15 ஆகிடும்ன்றதுனால நான் எனக்கு மட்டும், அவங்க வந்து அங்கேயே குடிச்சிட்டு வந்துடுவாங்கன்றதுனால நான் போட்டு குடிச்சிடுவேன். குடிச்சிட்டு அப்படியே ஜாலியாக வந்து வெளியில் வாக் போகிறது. வேறு என்ன நம்ம பண்ணுறது சொல்லுங்கள். சும்மா
ஒரு குட்டி வாக் இப்படியும் அப்படியும் நடந்துக்கிட்டே டீ குடிக்கிறதும் வந்து ரொம்பவே நல்லா தானே இருக்கும். டியூஸ்டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நான் ஷூட் எடுக்கவே இல்லை. ரொம்ப அப்படியே ஓடி போய் வேனை பிடிச்சேன்னா அந்த அளவுக்கு வந்து லேட்டாக ஏந்திரிச்சு ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போய் வேனை மிஸ் பண்ணாமல் போய் பிடிச்சிட்டு வந்துட்டேன். ஸோ டியூஸ்டே மார்னிங் எதுவுமே எடுக்காததுனால டியூஸ்டே ஈவினிங் தான் டேரெக்டாக வந்து வீடியோ கண்டினியூ பண்ணேன். ஸோ வாட் ஐ ஓர் இன் அ டே அதை நான் அன்றைக்கி எடுக்கலை. ஸோ அதையும் வந்து நம்ம ஈவினிங்கே எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்து ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணுறது இல்லைங்க. ஃபேஸ் வாஷ்லாம் வந்து நைட்டு தான் பண்ணுறது. முன்னாடிலாம் ஈவினிங் பண்ணுவேன், இப்போலாம் நைட்டு தான் பண்ணுறது. ஸோ இந்த ஒயிட் காட்டன் குர்த்தி வித் பிங்க் லெகின்ஸ் தான் வந்து அன்றைக்கி நான் வேர் பண்ணிட்டு போயிருந்தேன். ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருந்தது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லேயே வாங்கினது. அன்றைக்கி ஈவினிங் வந்து எல்லாமே முடிச்சுட்டு சரி கொஞ்சம் வந்து திங்ஸ்லாம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் இருக்கே அதை ஷூட் பண்ணலான்னு பார்த்தா என்னோடய ட்ரைபாடில் இருக்கிற ஃப்ளாஷ் லைட் வந்து டொபக்கடின்னு விழுந்துட்டான். என்னோடய ஃபோனும் விழுந்துட்டான், அவனும் விழுந்துட்டான். அந்த ஃப்ளாஷ் லைட் வந்து உடஞ்சி போச்சு. பட் லக்கிலி என்னோடய ஃபோனுக்கு எதுவுமே ஆகலை, தேங்க் காட். இந்த சாக்லேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா என்னோடய ரூம்மேட்டோட ஆஃபீஸில் வந்து ஏதோ பூஜை பண்ணியிருக்காங்க. 25 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்றதுக்காக ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த யூஎஸ்லேருந்து வந்ததுனால அவங்களோட ஓனர்ஸ்லாம் வந்ததுனால இந்த கவரில் வந்து மல்டிபிள் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் யூஎஸ் சாக்லேட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் இன்னொன்று வந்து த அல்டிமேட் ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த குப்தா பவன் ஸ்வீட் தான். ஒரு 10 இயர்ஸ் பேக்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எந்த ஷாப்போட ஸ்வீட் பிடிக்கும்னு கேட்டால் கடலூரில் இருக்கிற அகர்வால் ஸ்வீட்ஸ் தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லுவேன். ஆனால் இப்போ வந்து அப்படியே அது எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. எனக்கு எதுவுமே பிடிக்காது அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸ் 2 இயர்ஸாகவே எதர் லோயி ஸ்வீட்ஸ் பிடிக்கும். பட் ஆனால் ஃபஸ்ட் ரேங்க்கில் இருக்கிறது வந்து இந்த குப்தா பவன் தான். குப்தா பவனில் எது சாப்பிட்டாலும் எனக்கு எது ஆர்டர் பண்ணி கொடுத்தாலும் எனக்கு பிடிக்கும். எஸ்பெஷலி இந்த மோத்தி லட்டு, கீ மைசூர் பாக் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன இருந்தாலும் இந்த ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸை பீட் பண்ணவே முடியாது. அவன்கிட்ட தான் இந்த கீ மைசூர் பாக்லாம் நான் எப்பயுமே வாங்குவேன். இப்போ இது சாப்பிடும் போது இந்த வெயிட் லாஸ் ஜேர்னி பற்றிலாம் யோசிக்காமல் தாராளமாக நம்ம சாப்பிட்டுக்க வேண்டியது தான். ஸோ இப்படி தாங்க என்னோடய பேச்சுலர் லைஃப் போயிட்டுருக்கு. காலையில் ஏந்திரிப்பேன், கிளம்புவேன், ஸ்கூல் போவேன், ஈவினிங் வருவேன், டயர்டாக வருவேன், ஏதாவது சாப்பிடுவேன், தூங்குவேன், வேலையை பார்ப்பேன், அகெயின் திரும்பவும் தூங்குவேன், அடுத்த நாள் ஜாலியாக வந்து ஸ்கூலுக்கு போவேன். இப்படி தான் என்னோடய ரொட்டீன் வந்து போயிட்டுருக்கு. ஹோப் யூ ஆல் லவ் திஸ் வீடியோ. பேச்சுலர்ஸ் யாராவது பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.